ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? வட மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியோனா சனா அப்படிங்கிற ஒருத்தரோட குடும்பம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பம்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 வந்து 36 மனைவிகளும் 96 குழந்தைகளும் 39 வந்து பேரன் குழந்தைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். வாங்க guys, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சியோனா சனா அப்படிங்கிற ஒரு நபரோட வட மாநிலத்தில் இருக்கிற அவரோட குடும்பத்தோட டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட குடும்பம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது அவரோட குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 மனைவிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இப்போ நார்மலாக இருக்கிற வாழ்வாதாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமானிய ஒரு மக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனைவி வந்து நார்மலாக வந்து கல்யாணம் பண்ணுறதே வந்து சிரமம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து பெண்கள் கிடைக்கிறதில்ல, பெண்களுக்கு வந்து ஆண்கள் கிடைக்கிறதில்ல, நார்மலாக ஒரு மனைவிக்கே. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 மனைவிகள் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சராசரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 17 வயதுலேயே வந்து கல்யாணம் ஆயிடுச்சாமா. 17 வயதுலேயே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னா அவர் ஒரு வருஷத்துக்கு 17 கல்யாணம் பண்ணியிருக்காரு. 17 கல்யாணம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்னு போட்டாலும் 12 மாதத்துக்கு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கல்யாணம் தான். ஆனால் 17 கல்யாணம் பண்ணியிருக்காரு ஒரு வருஷத்தில். அவர் வந்து 17 வயதுலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நார்மலாக வந்து அவரோட குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை சுற்றி எப்போவுமே கிட்ட பார்த்தீங்கன்னா 6-7 பெண்கள் வந்து 6-7 மனைவிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு 96 குழந்தை. அதுக்கு அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர குழந்தைகள் வந்து 39 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தில் வந்து இந்த இவரோட குடும்பம் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இது நார்மலாக வந்து ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா நார்மலாக வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நார்மலாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபு அண்ட் ஹஸ்பண்டு, இன்னொருத்தர் வந்து இன்னும் 2 குழந்தைகள், இல்லைன்னா மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோடு நடத்திக்கிறாங்க. தாத்தா பாட்டி மேக்ஸிமம் ஒரு குடும்பத்தில் 6 பேர் தான் இருக்காங்க, 6-7 பேர் தான் இருக்காங்க மேக்ஸிமம் ஒரு குடும்பம்லாம் இருந்தால். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருமானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதைய தள்ளுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அதுக்குள்ளேயே 1008 நான் ஒரு 7 குடும்பம் தான் 7 பேர் தான் இருக்காங்க ஒரு குடும்பமாக. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 1008 பிரச்சனைகள் இருக்குது. இதில் வேறு பண கஷ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனைகளில் வந்து பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டைவர்ஸ் முதல் கொண்டு வாங்குறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர் வந்து 36 கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். வேறு எதுவுமே அவரை சொல்ல முடியாது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இப்போ வந்து அவர் இறந்துட்டார். 76 வயதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்துட்டார் ஒரு சில நோய் பிரச்சனைனால. ஆனால் அவருக்கு வந்து அவரோட குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்காங்க. அவரோட இன்னொன்று என்ன பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா அவரோட 36 மனைவிகளும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 குழந்தைகளும் அவங்களோட குழந்தைகளோட பேரன் குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய வந்து பேசக்கூடிய இந்த கதையிலேயே வந்து மெயினான ஒரு டாபிக்னு சொல்ல முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயமா சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமைங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லை. இப்போ கல்யாணம் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா கூட இருக்காங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சதே வாசின்னு சொல்லிட்டு முட்டிட்டு ஓடி போய் வெளியில் தனி குடும்பம் இருக்கா அப்படி தனி குடுத்தனமாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாம் விரும்புகிறாங்க. இன்னொன்று என்ன குழந்தைகள்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு குழந்தைகள் வந்து பெற்றெடுக்கிறக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லைஃப் என்ஜாய் பண்ணோம், இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, 2 வருஷம் ஆகணும் 5 வருஷம் ஆகணும்னு சொல்லிட்டு அதையவே தள்ளி போட்டு மேக்ஸிமம் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுங்கிற ஒரு இதுக்கே போகிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 96 குழந்தைகள் பெற்றிருக்காரு. இதே வேலையாக தான் இருந்திருப்பாரு என்னமோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் அவருக்கு வந்து உண்மையாலுமே சொல்லப்போனால் அவரை வந்து பாராட்டக்கூடிய இதுதான். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தையும் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை தான்.
அது பெண் குழந்தை. ஆனால் வந்து அந்த குழந்தையவே வந்து பார்த்திங்கன்னா படிக்க வைக்கிறதுக்கு, அதுக்குண்டான செலவுகள் பார்க்குறக்கு, குடும்பத்தை ஓட்டுறக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மடை பிச்சுட்டு எந்த வகையில் எப்படி ஒரு வருமானம் வரும் அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையை ஓட்டலாம், நம்மளுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற விதத்தில் பணத்தை நோக்கி தான் இப்போ இருக்கிற வாழ்வாதாரம் எல்லாமே ஓடிட்டுருக்கோம். ஆனால் இவர் வந்து 96 குழந்தைகள் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 96 குழந்தைகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி பாசம் காட்டி தான் வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைகள் ஒரு மனைவி இருந்தாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு கற்பனையாக வந்து ஒரு காமெடிக்கு தான் சொல்கிறேன், மற்றபடி இது சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். நார்மலாக ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி சமாளித்து 2 குழந்தைகள் இல்லைன்னா ஒரு குழந்தைகளை வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம்னு ஒரு முக்கியத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் மண்டை பிச்சுட்டு எந்த வகையிலடா பணம் கிடைக்கும் பாதியிலேயே முட்டிட்டு ஓடிடலாமா, எதுக்குலாம் கல்யாணம் பண்ணாங்கிற லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ஆண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலையை பிச்சுட்டு ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லையே, கல்யாணம் பண்ணிட்டுமே வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 மனைவிகளை கல்யாணம் பண்ணி அவங்கள சமாளித்து அவங்களே எல்லாத்தையும் ஒற்றுமையாக வச்சிருந்து 96 குழந்தைகள் பெற்று அவங்களே ஒரே ஈக்குவலாக வந்து வழி நடத்தி கொண்டு போய் அவங்களோட பேர குழந்தைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 39 பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமையாக அது ஒரே வீட்டில் வந்து இவங்களை எல்லாத்தையுமே வந்து சமாளித்து எல்லாத்துக்கும் பாரபட்சம் பார்க்காம ஒரே மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து நடத்தியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து தெய்வத்துக்கும் அதுக்கு மேலேயும் தான் சொல்லணும். இவரை மீறி வேற யாருமே வந்து உலகத்தில் இவ்வளோ பெரிய குடும்பத்தை வந்து பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்க மாட்டாங்க. இனிமேல் வந்து நினைக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து யாருக்கும் அமையாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா இவர் ஒரு சில ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு சில பெரிய பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கூட வந்து நிறையா பேர் சுற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். இன்னொன்று என் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விடவே வந்து நான் பெரிய அளவில் இன்னுமே அதிகமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் மிகப்பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசுகிறோம், யூடியூப்பில் போடுறோம். ஆனால் இவர் வந்து இருக்கிற குடும்பத்தை தாண்டி இன்னும் பெருசாக்கணும் தான் வந்து எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இவரை எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னா நமக்கு தெரியல. இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறக்கே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய குடும்பத்தை வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்து ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து அத்தனை பேர் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து சப்போர்ட்டிங்காக இருந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னுமே வந்து என் குடும்பத்தை வந்து பெருசு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மேரேஜ் பண்ணுறக்கே யோசிக்கிறாங்க, நான் சிங்கிளாக இருந்துக்கிறேன் முரட்டு சிங்கிள் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறாங்க. அது வந்து பொண்ணு கிடைக்குதோ கிடைக்கலையோ மாப்பிள்ளை கிடைக்குதோ கிடைக்கலையோ அது ரெண்டாவது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் வந்து அவங்க முழுமையாக வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமையும் கூட சொல்லலாம். அந்த பிரச்சனையில் போய் ஏன் சிக்கணும், கல்யாணம் பண்ணாமல் நான் ஜாலியாக இருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுக்கும் கூட இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய என்ன அப்படின்னா இவர் வந்து இத்தனை பேர்த்து கூட வந்து கிட்டத்தட்ட 199 பேர் கணக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க குடும்பத்தில் ஒரு குடும்பமாக இருந்ததில் 199 பேர் வந்து ஒற்றுமை இருக்கங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இன்னும் குடும்பம் வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகள் பெற்று பேரங்குழந்தைகள்லாம் எடுத்து அவர் சந்தோஷமாக இருந்திருக்காரு. அவர் வந்து இவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருந்தங்காட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய குடும்பத்தை ஆக்கியிருக்காரு. நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவி வந்து ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கும் குழந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தனித்தனியாக வந்து வெவ்வேறு குடும்பத்துக்கு போகிறதுக்கு பொதுவாக ஒரே குடும்பமாக இருந்து ஆளாளுக்கு இருக்கிற கஷ்டத்தை வந்து பகிர்ந்து போட்டி பொறாமை இல்லாமல் வாழ்ந்து அப்படின்னா அவர் மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய குடும்பம் ஆக்கலினாலும் நம்ம குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு சொல்ல வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பேச ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.